இந்த படத்தோட டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன் இந்த மூவியை ஒரு ஃபேண்டசி கலந்த லவ் படமா தான் எடுத்திருக்காரு. பட் இந்த சேம் ஃபேண்டசி வந்து ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தமிழ் படத்துல அப்படியே வந்திருக்கு. இது அதுல அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. பட் இருந்தாலும் அது வந்து இந்த படத்துக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாவே இருக்கு. பிளஸ் நிறைய கேரக்டர்ஸ் வந்து தேவையில்லாத கேரக்டர்ஸோ அப்படின்னும் யோசிக்க தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல வில்லன் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் நிஜமாவே தேவையில்லை. அந்த படத்துல இருந்து தூக்கிட்டா கூட இந்த படத்துக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வந்துடாது. நிறைய காமெடிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஃபேண்டசி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த அந்த காமெடி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். பட் இந்த ஃபேண்டசி காமெடி உங்களுக்கு செட்டே ஆகல, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்பவே டயரிங்காவே இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸை எப்படிதான்ப்பா முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த சஸ்பென்ஸ் இருக்குதான் செய்யுது. பட் ஸ்கிரீன் பிளே வந்து நீடிக்கிட்டே போறதுனால எப்பதான்ப்பா கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரதா செய்யுது. அங்கங்க ஒரு சில இடத்துல காமெடியும் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேண்டசி கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிக்கிற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஃபன்ஃபில்டான ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். எனக்கு இந்த கான்செப்டே பிடிக்கலையே அப்படின்னு யோசிக்கிற மக்களுக்கு இந்த படம் ரொம்பவே சுமாரான படமா இருக்கும்.